வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில ஸ்கில் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இன் டீச்சிங் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க இங்கிலீஷ்ல பார்க்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி லேர்னிங் லிங்க் சேனல்ல வீடியோ பாருங்க. வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷர் டீச்சரா இருந்தாலும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை தமிழ்ல ரெயின்ஃபோர்ஸ் பண்ண தெரியுது, பட் இங்கிலீஷ்ல ரெயின்ஃபோர்ஸ் பண்ண வார்த்தைகள் தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவோட எண்டில் பொதுவாக எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரியான வேர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தவிர ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் டீச்சர்ஸ், மேத்ஸ் டீச்சர்ஸ், சயின்ஸ், சோஷியல் அண்ட் பிடி டீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை ஏன் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறோம்? பொதுவாக அவங்களுடைய அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இது ஸ்டூடெண்ட்ஸோடைய பிஹேவியரை கட்டுப்படுத்தி அவங்க நடத்தையில நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வர்றதுக்கும் அவங்களை டிசிப்ளின் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறை கதவை திறக்கும் பொழுது வகுப்பறை கதவை மட்டும் திறக்கல, ஆக்சுவலாக அவங்க ஒரு சிறைச்சாலை கதவை மூடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்கில் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டாபிக்ல அதிகமான காம்பனன்ஸும் அதிகமான எக்ஸாம்பிள்ஸும் உள்ள வீடியோ இந்த வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு மாணவரும் தனித்துவம் வாய்ந்தவங்க. அதனால ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு விதமான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படும். அது நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது எந்த மாணவருக்கு எந்த மாதிரியான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைன்னு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு மாணவர்கிட்ட இருக்கிற திறமை இன்னொரு மாணவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம கையில இருக்கிற ரேகை எப்படி ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்திறமை இருக்கும். அந்த தனி திறமையை மாணவரை உணர செய்வதற்கும் தன்னால முடியும்னு தன் மேல மாணவர் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் தான் இந்த ஸ்கில் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம உபயோகிக்கிறோம். ஏன்னா திறமை இல்லாத குழந்தைங்க இந்த உலகத்துல எந்த குழந்தையுமே கிடையாது. ஒருவேளை ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைய பார்த்து இந்த குழந்தைக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு திறமை இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை அப்படின்றதுதான் உண்மை. சில நேரங்கள்ல சில குழந்தைங்க பண்றது ஆசிரியர்களுக்கு கோபத்தை வர வைக்கும். குழந்தைங்க ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் ஒரு பேரண்டிங் வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதனால அவங்க மேல உங்களுக்கு கோபம் வராது. ஸோ அவங்களோட கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும் மாணவர்களுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்றதுக்கும் இந்த ஸ்கில் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு 12 காம்பனன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, பாசிட்டிவ் வெர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். வார்த்தைகளால மாணவர்களை பாராட்டுதல். அவங்க செய்த ஒரு நல்ல செயலையோ இல்ல அவங்க பதில சரியா சொன்னதுக்காகவோ அவங்கள வார்த்தைகளால பாராட்டுறது. பொதுவா நம்ம வெரி குட்னு சொல்லுவாங்க. அமேசிங், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக் பாய், அவுட்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இந்த வீடியோ கடைசியில இருக்கு, பாருங்க. இப்போ இந்த கிளிப்பை பாருங்க. You are a good fellow. இந்த ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல பேச தயங்குறாரு. சார், உன்னால முடியும், நீ பேசு அப்படின்றத you are a good fellow அப்படின்ற verbal reinforcement மூலமா மாணவருக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்குறாரு. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா மாணவர்களுடைய நன்னடத்தையோ அல்லது அவங்க ஆன்சரையோ மையமா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா, உதாரணமா நீ எழுதின இந்த எஸ்ஸேல இந்த 3rd பேராகிராஃப் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுப்பா, the 3rd paragraph truly stood out to me அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னா டீச்சர் நம்மள கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு புரியும். கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கிற குழந்தை கூட நல்ல எஃபர்ட் எடுத்து இன்னும் நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி சென்டென்சஸ் வீடியோ கடைசியில இருக்கு, பாருங்க. ஸோ நம்பர் 2, நெகட்டிவ் வெர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சில நேரங்களில் மாணவர்களுடைய பதில் தவறு அப்படின்றத சுட்டி காட்ட நாம இல்லை, தப்பு, நோ, ராங், நாட் குட், புவர், அஃப்கோர்ஸ் நாட், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகிக்க கூடாது. இது மாணவர்களோட நம்பிக்கையை இழக்க செய்யும். அது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கொடுக்கும். அப்புறம் அடுத்த முறை அவங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சாலுமே கான்ஃபிடென்ட்டா எழுந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு நாமளே ஒரு காரணம் ஆயிடக்கூடாது. சரி நீ உட்காரு, அடுத்த ஸ்டூடெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த கிளிப்பை பாருங்க. What's the question? You got a good question ask. It's coming. Good question you are asking. Yeah. How you are made? No, how to achieve our goals. How to achieve? Fantastic. How to achieve the goal? இப்போ சார் இந்த ஸ்டூடெண்ட்டை you have got a good question ask, it's comingனு சொல்லி என்கரேஜ் பண்றாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி என்கரேஜ் பண்றதுக்கான வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், சென்டென்சஸ் வீடியோ கடைசியில இருக்கு, பாருங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ பொதுவா நெகட்டிவான எந்த ஒரு வார்த்தையுமே ஆசிரியர் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லவே கூடாது. நம்பர் 3, பாசிட்டிவ் நான் வெர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். வார்த்தைகளை உபயோகிக்காம நம்ம செயலாலையும் உடல் மொழியாலையும் மாணவர்களை பாராட்டுறது. மாணவர்கள் பதில் அளிக்கும் பொழுது ஆமாம் அப்படின்றது போல தலையாட்டி இப்படி நோட் பண்ணிக்கிட்டே கூர்ந்து கவனிக்கிற மாதிரி பார்க்கிறது. இங்க நீங்க வார்த்தைகளால பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன ஸ்மைல் போதும். ஒரு கிளாப், ப்ராக்சிமிட்டி, ஷேக் ஹேண்ட்,
இல்லை முதுகில் தட்டி கொடுக்கறது, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகரிக்கும். ஸ்பெஷலாக ப்ரீ பிரைமரி அண்ட் லோவர் பிரைமரி லெவல் குழந்தைங்க டீச்சர்ஸ் அதிகம் விரும்புவாங்க. ஆனால் இதுவே 6th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் ஆசிரியர்கள் அவங்க பார்க்குற விதம் வேறையா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்து 2 குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. நம்பர் 1, thorough subject knowledge. And the number 2 is அதை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கிற விதம். I mean the way you teach. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் கிளாஸ் ரூமா இருக்காது. ஆனால் ப்ரீ பிரைமரியை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. ஒரு டீச்சர்ன்றவங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஆனவங்க அப்படின்னு குழந்தைங்க நினைப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ப்ரீ பிரைமரி அண்ட் பிரைமரி லெவல் டீச்சர்ஸ் குழந்தைகளை டிசிப்ளின் பண்ண, படிப்பில் ஆர்வத்தை தூண்டவும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதான் பில்டிங் இயர்ஸ். ஸோ இந்த பிரைமரி லெவலில் பெண் ஆசிரியர்கள் குழந்தைகளை நான் வேர்பலாக எப்படி ரியன்ஃபோர்ஸ் பண்ணலாம்னா, கட்டி பிடிக்கலாம். அப்படி நீங்கள் ஹக் பண்ணி ஒரு குழந்தைய ரியன்ஃபோர்ஸ் பண்ணும்போது, இப்போ கிளாஸில் ஒரு 30 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அடுத்த 1 மாதத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ நீங்கள் கிளாஸில் ஹக் பண்ணாத குழந்தைன்னு எந்த குழந்தையும் மிச்சம் இருக்கக்கூடாது. ஸோ எந்த டைப் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். ஒரு குழந்தையும் மிச்சம் வைக்கக்கூடாது. அவங்க சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களுக்கு மனசுல ஏக்கம் இருக்கும். அப்புறம் விங்க் பண்றது, கண் சுமிட்டுறது, முதுகுல பேட் பண்றது, தட்டி கொடுக்கறது, தம்ஸ் அப், இல்லை ஐப்ரோஸ் உயர்த்தி ஆச்சரியமா பார்க்கறது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்றது, ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் செகண்டரி லெவல்ல ஆண் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆண் மாணவர்களுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணலாம், பேட் பண்ணலாம், முதுகுல தட்டி கொடுக்கலாம். ஸோ ஆண் ஆசிரியர்கள் பெண் குழந்தைகளை டச் பண்ணாமலே கிளாப் பண்றது, இல்லை தலையை நாட் பண்றது, இல்லை தம்ஸ் அப் அப்படின்னு ரெயின்ஃபோர்ஸ் பண்ணலாம். பிகாஸ் குட் டச் பேட் டச் பற்றிலாம் யோசிக்கிறத விட நோ டச் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது தான் சரியா இருக்கும். நம்பர் 4, நெகட்டிவ் நான் வெர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதுவுமே நம்ம வார்த்தைகளை உபயோகிக்காம மாணவர்களுக்கு நோ சொல்றது. எப்படி நெகட்டிவ் வெர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் நான் வெர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருவேளை அந்த ஆன்சர்ல அக்யூரசி இல்லை, தவறான பதிலாகவே இருக்குது அப்படின்னாலும் நம்ம எப்படி தலையை எப்படி அசைக்கக்கூடாது, ஆன்சர் தப்பு அப்படின்ற மாதிரி தலையை எப்படி அசைக்கக்கூடாது. அண்ட் தென் கைகளையும் இல்லை இது தப்பு அப்படின்னு அசைக்கக்கூடாது. அண்ட் தென் அவாய்டிங் ஐ கான்டாக்ட். ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நம்ம கண்களை வேற திசையில திருப்பக்கூடாது, அந்த பதில் சொல்ற மாணவரை தான் பார்க்கணும். அண்ட் தென் க்ராசிங் ஆர்ம்ஸ். மாணவர் பதில் சொல்லும் பொழுது இந்த கைகளை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த வாக்கிங் அவே, ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரை விட்டு தூரம் நடந்து போகக்கூடாது, திரும்பி போகக்கூடாது, திரும்பி முதுகு காட்டக்கூடாது, முகம் சுளிக்கக்கூடாது, முறைக்கக்கூடாது, ஏளனமா பார்க்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, அடிக்கிற மாதிரி கை ஓங்கக்கூடாது, அண்ட் தென் டைம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இல்லை பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே சிட் டவுன், உட்கார் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சைகையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ண விருப்பப்பட்டாலுமே we should not ignore. ஐயோ நான் கவனிக்கவே இல்லை, நீ ஆன்சர் சொல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியா, நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கவனிக்கணும். நம்பர் 5, எக்ஸ்ட்ரா வெர்பல் கியூஸ். இந்த எக்ஸ்ட்ரா வெர்பல் கியூஸ்ல ரெயின்ஃபோர்ஸ் பண்ணும்போது டீச்சர் அட்டென்டிவா இருக்கிறாங்க அப்படின்றத மாணவர்கள் உணர்வாங்க. அதனால அது மாணவர்கள் தொடர்ந்து பதிலளிக்க மோட்டிவேட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரா வெர்பல் கியூஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்பொழுது நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஆஹா, ஓ, வாவ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம். And number 6 is wrong use of reinforcement. கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன்ல 2 மாணவர்கள் பங்கேற்கும் பொழுது ஒரு மாணவரை மட்டும் ஆசிரியர் பாராட்டிட்டு இன்னொரு மாணவரை அவாய்ட் பண்ணக்கூடாது. அது அந்த மாணவரை பாதிக்கும். சில நேரங்கள்ல ஆன்சர்ல அக்யூரசி இல்லாம போனாலும், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம இருந்தாலும் அவங்க ஒர்க்கை சீக்கிரமா முடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு மாணவருக்கு பாராட்டோ இல்லை ரிவார்டோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா மாணவர்கள் தரத்தை விட வேகத்தை முதன்மைப்படுத்துவாங்க. இது கற்றல் நோக்கங்களுக்கு எதிரானதா இருக்கும். நம்பர் 7 is repeating and rephrasing. மாணவர்கள் சரியான பதிலை சொல்லும்போது ஆசிரியர் அதை ரிப்பீட் பண்ணலாம். பதில் துல்லியமா இருக்கிறப்போ மற்ற மாணவர்களையும் பதிலை ரிப்பீட் பண்ண சொல்லலாம். அப்போ பதில் சொன்ன அந்த மாணவருக்கு செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும், தன் மேல தான் வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். அதை பார்க்குற மற்ற மாணவர்களுக்கும் நல்லா படிக்கணும், சரியான பதிலை சொல்லணும்னு ஆர்வம் வரும். நம்பர் 8 is inappropriate use of reinforcement. ஸோ பொருத்தம் இல்லாத வலுவூட்டல். மாணவர் காலையில செய்த நல்ல செயலுக்காக அப்போவே அப்ரிஷியேட் பண்ணாம ஈவினிங் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. நல்ல செயலுக்கு உடனே அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக ரெயின்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்பவும் சரியான நேரத்துல சரியான இடத்துல அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் பண்ணணும். நம்பர் 9, ரைட்டிங் த pupils response in the blackboard. Immediate recognition, உடனடி அங்கீகாரம் கிடைக்கும். Writing the responses validates their inputs in real time, showing that their ideas are valuable and taken seriously. அவங்களோட பதில்களை நம்ம போர்டில் எழுதுறது ரியல் டைம்ல வேலிடேட் பண்றோம். அவங்களோட யோசனைகள் மதிப்பு மிக்கவை, அதை மதிச்சு சீரியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்றது மாணவர்களுக்கு காட்டுது. இந்த காம்பனன்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பனன்ட். ஏன்னா இது மாணவர்களை ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணணும், இதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நம்பர் 10 is token reinforcement. மாணவர்களோட பாசிட்டிவ் பிஹேவியருக்கு, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களுக்கு பென், பென்சில், சாக்லேட்னு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம்.
நம்ம சின்ன கிஃப்ட்னு நினைக்கிறோம், பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வெகுமதியா எடுத்துப்பாங்க. டோக்கன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரேஞ்ச் கிஃப்ட் தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு விலை அதிகமான கிஃப்ட், ஒருத்தருக்கு விலை கம்மியான கிஃப்ட் கொடுக்கக்கூடாது. எல்லா மாணவர்களுக்குமே ஒரே ரேஞ்ச் விலை மதிப்புள்ள கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாரபட்சம் இல்லாம இருக்கும். நம்பர் 11, நோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மாணவர் எதிர்பார்த்தபடி சரியான பதில் அளிக்கிறாரு, எதிர்பார்த்தபடி சரியா பிஹேவ் பண்றாரு, ஆனா நம்ம எந்த ஒரு பாராட்டுதலும் தெரிவிக்காம இருக்கிறோம்னா அது தப்பு. மாணவர்களுடைய நற்செயல்கள் எப்பொழுதும் கவனிக்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும். நம்பர் 12, ரிட்டன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதை நானா சேர்த்திருக்கிறேன். எழுத்து மூலமா மாணவர்களை ஊக்கப்படுத்துறது உங்களுடைய முயற்சிகளை அங்கீகரிக்க ஒரு சிறந்த வழியா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட் நோட்லயோ இல்ல அவங்க நோட்லயோ எழுதி கொடுக்கும்போது அவங்க அந்த பாசிட்டிவ் வார்த்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். இது தன்னைத்தானே ரிஃப்ளெக்ட் பண்ணவும் உதவும். மாணவர் எதிர்பார்த்த செயலை செய்யும் பொழுது அவரோட நேம் முன்னாடி அவரோட குவாலிட்டியை சேர்த்து சார்ட்ல எழுதலாம். லைக் ஹார்ட் ஒர்க்கிங் ரியா, ஹானஸ்ட் ஆதி அப்படின்னு எழுதலாம். ஒருவேளை மாணவர் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் காமிக்கலைன்னா மாணவர் எந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஒரு மாணவர் முயற்சி செய்யவே மாட்டார்னு வச்சுக்கலாம். அவரோட நேம் முன்னாடி டிலிஜென்ட்னு சேர்த்து எழுதலாம், டிலிஜென்ட் ராஜு அப்படின்னு. அது அந்த மாணவருக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி அப்ரிஷியேட்டிங் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட்டும் ஆவாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருந்து நிறைய vocabulary கத்துப்பாங்க. நீங்களும் டெஸ்ட் நோட்ல வெரி குட் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி adjectives யூஸ் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.